குட் மார்னிங். ஐ எம் டாக்டர் சுகன்யா, திண்டுக்கல் ஹோமியோ கேர். இன்னைக்கு கிட்னி ஸ்டோன் பத்தி பார்க்க போறோம். கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுல வந்து கிட்னி, யூரேட்டர், யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லி 3 பார்ட் இருக்கு. இதுல கிட்னிக்குள்ள இருக்க கல்லை வந்து எடுக்க முடியாது. இதே யூரேட்டர்லயும் யூரினரி பிளாடர்லயும் இருக்க கல்லை வந்து எடுக்கலாம். யூரேட்டர்ல இருக்க கல்லை வந்து 10.3 mm வரைக்கும் இருக்க கல் வரைக்கும் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல நாங்க வெளியே கொண்டு வந்திருக்கோம். சர்ஜரி இல்லாம, லித்தோட்ரிப்சி இல்லாம. எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கு, எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வகைப்படுங்கிறத சொல்றேன் நானு. கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து 4 வகைப்படும். கால்சியம் ஸ்டோன்ஸ், யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ், ட்ரூ வெயிட் ஸ்டோன்ஸ், சிஸ்டைன் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த கால்சியம் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய கால்சியம் நம்ம உட்கொள்றனாலையும் அது வந்து கிட்னில இருந்து வெளியே வர முடியாம அது கல்லா உருவாகும். அதுக்கு பேர் வந்து கால்சியம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். யூரிக் ஆசிட் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து நிறைய நான் வெஜிடேரியன் எடுக்கிறவங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் அமிலத்தன்மை அதிகமா இருக்கும். அது வந்து உள்ள ஸ்டோனா உருவாகும். அதுக்கு பேர் தான் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்டூவிட் ஸ்டோன்ஸ் நத்திங் பட் என்னன்னா ரெக்கரண்டா வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுனால உள்ள ஒரு படிவம் மாதிரி உருவாகும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டூவிட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சிஸ்டைன் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க பாட்டி, தாத்தா, அந்த மாதிரி ஜெனட்டிக்லி டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து வரக்கூடிய ஸ்டோன் வந்து சிஸ்டைன் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது மட்டும் இல்லாம ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லாம நம்ம கிட்னில வரக்கூடிய புரோட்டீனூரியா, யூரியா கிரியாட்டினின் எலிவேஷன், பயோநெஃப்ரோசிஸ் சொல்லி டயபெட்டிஸ்னால வர்ற பயோநெஃப்ரோசிஸ், இது எல்லாமே ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல கியூர் பண்ணி தரோம். தேங்க்யூ.